श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ओंबदावदे अध्यायम 111 श्लोकम। सामर्थ्यहीनो निन्द्यश्चेत् यतिभिर्विधिवर्जितः निन्द्यते यतयोऽप्यन्यैः अनिशं भोगलम्पटैः। இந்த முக்கியமான விசாரணம் இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நிர்குண பிரம்ம ஞானி, நிர்குண பிரம்ம உபாசகர் ரெண்டு பேருக்கும் அகம் பிரம்மாஸ்மி விருத்தி தான் வேலை பண்ணுறது. ரெண்டு பேர் உபயோகப்படுத்துறது அகம் பிரம்மாஸ்மி விருத்தி தான். ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால ஞானம் அடையாத ஞானத்தினே அகம் பிரம்மாஸ்மி சத்தியமனி கிளைம் பண்ணாதவனுக்கு நிர்குண பிரம்ம உபாசனை சொல்லப்படுறது. அது பலவிதமாக அப்ஜெக்ட் பண்ணுறா பூர்வபக்ஷி. ஆச்சாரியர் பலவிதமாக ஸ்ருதினி ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவன் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கு பதில் சொல்லி கடைசியாக இப்போது கடந்த வாரம் பார்த்த இந்த 111வது ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஒரு குழந்தைக்கு ஞானி குழந்தை மாதிரி అని உதாரணம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதுக்கு ஞானி குழந்தையோட சமானம்னு சொன்ன உடனே பூர்வபக்ஷி அது எப்படி குழந்தை ஞானி சமமாகும், குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னார். அதே தான் நானும் சொல்கிறோம். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அக்ஞஹ, அப்புறம் ஞானி சர்வக்ஞஹ. அதனால எதுவுமே தெரியாதவனுக்கும் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு இந்த நியமங்கள் விதி நிஷேதங்கள் அவங்கக்கிட்ட செல்லுபாட்டு ஆகாது, அவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு பல விதமாக பல உதாரணங்கள் மூலமாக நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். அப்படி சொல்லி அப்போது யாருக்கு இந்த விதி நிஷேதங்கள் சாஸ்திரத்தில் சொன்ன பல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும்னு சொன்னால் அது அல்பக்னனுக்கு மட்டும்தான். இந்த நடுவில் இருக்கானே ரெண்டு கட்டவனே அவனுக்கு ஒன்றும் தெரியாதனே சொல்ல முடியாது, எல்லாம் தெரிஞ்சச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அல்பக்னனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வர்த்திக்கும், அவனுக்கு அப்ளை ஆகும்னு சொன்னார். அதுக்கு பிறகு அதனால தான் அப்புறம் இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் பூர்வபக்ஷி சொல்கிறான், சரி அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஞானிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணுமா இல்லையா, ஏதோ ஒரு சக்தி இருக்கணுமே, எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கணுமே, அனுகிரகம் பண்ணுற செபிக்கக்கூடிய சக்தி இதெல்லாம் இருந்தால் தானே. அதுக்கப்புறம் அவனும் புராணத்தில் இருக்கிற வியாசர் இவங்களுக்கு எல்லாருக்கும் கூட அப்படிப்பட்ட சக்தி இருக்குதுன்னு சொன்னான். அப்போ அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொன்னாருன்னா, இது இந்த அஷ்டசித்திகளும் வேறு வேறு இந்த மெட்டீரியல் பவர்ஸ்ன்னு அடையிறது அதுக்கு செய்கிற தபஸ் வேறப்பா, ஞானம் அடையிறதுக்கு வேண்டிய செய்கிற தபஸ் வேறு. இது ரெண்டு வகையான தபஸ். அதனால் தபஸ்ன்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு எல்லாம் ஒன்று தான் எடுத்துக்கூடாது. அதனால தான் பகவத்கீதையில் பகவான் சாத்விக தபஸ்ஸு, ராஜசிக தபஸ்ஸு, தாமசிக தபஸ்ன்னு 3 விதமாக விவரித்து சொல்கிறாருங்க. அதனால் ரெண்டு தபஸ்ஸு ரெண்டு வேறு. இப்போது ரெண்டு தபஸும்
அதது பண்ணால் அதது பலன் கொடுக்கும். சரி, ரெண்டுமே செஞ்சா முதல்ல அந்த மெட்டீரியல் தபஸும் பண்ணா, அப்புறம் இந்த ஞானத்துக்கு வேண்டிய தபஸு பண்ணான்னா ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கலாம். அதனால தான் நம்ம பார்த்தோம் 4 பேர் வகையாக இந்த மக்கள் மொத்தன்னு பிரித்து பார்த்த லோகத்தில் சித்தி ஞான சகித சித்தி சகித அது ஒரு கேட்டகரி. சில பேர் அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் கேவலம் ஞான மாத்திர சகித ஞானம் மட்டும் இருக்கிறவன் ஒரு கேட்டகரி. 3வது கேட்டகரி வந்து சித்தி மட்டும் இருக்கிறவனும். இன்னொரு கடைசியில் வந்து இது ரெண்டு எதுவுமே இல்லை, சித்தியும் கிடையாது ஞானமும் கிடையாது. இந்த 4 பேரில் என்ன சொன்னோம், முதல் 2 பேரும் மோட்சம் அடைஞ்சாச்சு, அடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 3-4 சித்தி மட்டும் இருக்கிறவனுக்கு ஞானம் வரல, அதனால மோட்சம் இல்லை. ஞானம் இல்லை, சித்தி இல்லை, அவனு சாதாரண நார்மல் மனுஷனு தான், அவனுக்கு வரலை. அப்போது இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 110வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் பேசினதுக்கு பிறகு இந்த 111 வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு வேறு என்ன ஆர்கியூ பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு சில்லி கொஷன் கேட்குறான். இந்த சாமர்த்தியஹீனனாக இருக்கிறான் அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு பெரிய சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது. ஏதோ வேதாந்தம் படிச்சுட்டாரு, ஞானம் வந்துச்சாமா, அவர் பிரம்மனும் உணர்ந்துட்டாரா, அப்படி இருக்கா. சாதாரணமாக எல்லாரும் மாதிரி சாப்பிட்றாரு, வாழுறாரு, தூங்குறாரு, நடமாடுறாரு. அப்படி சாமர்த்தியஹீனனாக இருக்கிறவன் வந்து அப்படி என்ன அர்த்தம், ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் இருந்துட்டு ஒருவேளை சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு, இல்லை சன்னியாசியாகவே காவி கலர் போட்டு இருந்தானோ சுவாமியார மொத்தத்தில் இப்படி. ஆனால் இவர் வந்து என்ன சொன்னோம், இவருக்கு தியானம் பண்ணணுவனே ஒரு நிஷ்ட நியமம், இப்படி உகாரணம், இந்த அனுஷ்டானமனே தண்ட தர்ப்பணமும் கமண்டலு தர்ப்பணம், இப்படி ஆர்த்தோடாக்ஸ் ஞானிகளாக ஆச்சாரியர்களாக இருந்து இருக்கிற அவங்க பண்ணுற மாதிரி இந்த ஞானி பண்ணுறதில்லை. அப்போ அதை பார்த்து அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்த்தோடாக்ஸ் அந்த ஆச்சாரியர்களும் ஞானிகள் வந்து அவங்க இவர்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நிந்திப்பாங்க. என்ன விதிவர்ஜிதன் இவனும், எந்த விதி வச்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்க மட்டம் தட்டி பேசலாம். அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க சிஷ்யர்கள் பக்தாள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஞானி எதுவுமே பெருசாக வெளியில் தெரியல, சுற்றி 10, 20, 30 பேர் இல்லை. அவர் வரும்போது வடிவிடுங்க வடிவிடுங்க வடிங்கோனே, அப்புறம் கொடை பிடிக்கிறதில்லை, அப்புறம் பெரிய பாத பூஜைகள் இப்படி எல்லாம் நடத்துறதில்லை, அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. அதனால் அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு அந்த ஞானிக்கு ஒன்றும் இருக்காது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆச்சாரமாக இருக்கிற ஆர்த்தோடாக்ஸாக இருக்கிற அப்படி எதிகள் வந்து இவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவன் எதுக்கு லாய்க்கு இல்லாமல் ஒரு நிஷ்ட நியமம் வச்சுக்கல, சாதுர்மாசியம் பண்ணுறதில்லை, ஏகாதசி இருக்கிறதில்லை, இப்படியெல்லாம் கூட நினச்சி நிந்திக்கலாம். அப்படின்னு சொன்னால் அதுக்கு வித்யாரண்ய சுவாமி சொன்னார், நிந்த பண்ணுறது வந்து அந்த எதிகளுன்னு கூட யாரோ ஆர்த்தோடாக்ஸாக ட்ரெடிஷ்னலானு நீங்கள் சொல்கிற அந்த எதிகளுன்னு கூட அவங்கள மேலேயும் நிந்த சொல்கிறதுக்கு லோகத்தில் இந்த சாதாரண லௌகிக்க போகபராயண மக்கள்கள் இருக்காங்களே, போகலம்பட்டைகி, அவங்கள எல்லாரும் நிந்த பண்ணுவாங்க. என்னம்மா இவ்வளோ மடி, இவ்வளோ ஆச்சாரம், கிட்ட வரக்கூடாது அப்படின்றாங்க, இப்படின்றாங்க, அப்புறம் செட்டை போட்டுட்டு வரக்கூடாதுன்றாங்கன்னு அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களன்னு. அதனால் நிந்த பேசுகிறதனேது கிரிட்டிசைசம் பண்ணுறதுனேது லோகத்தில் எல்லாரு மேலே இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு இப்போது 112 வந்து வித்யாரண்ய சுவாமி கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக, நீ எதிகளுன்னு அந்த சம்பிரதாய ஆர்த்தோடாக்ஸானே சொல்லி அவங்கள பற்றி பேசுகிறியே, நான் சொல்கிறேன் பாரு,
அப்படின்னு கொஞ்சம் அப்படின்னு குறிப்பாக யாருன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் இல்லை. ஞானிகளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கிரிட்டிசிசம் நிந்தெல்லாம் வரதெல்லாம்னா இந்த அல்பக்னர்கள்கிட்ட தான் வரும். 112 படிக்கிறோம் பாருங்கோ. இது வித்யாரண்ய சுவாமி சொல்கிற விஷயம். भिक्षावस्त्रादिरक्षेयुः यद्येते भोगतुष्टये अहो यति त्वमेतेषां வைராக்யபரமந்தரம். உண்மையாக சொல்லணும்னா இவங்க சந்நியாசிகளாக இப்படி இருக்கிறவங்க ஏத்தே முக்கியமாக இந்த நீ சொல்கிற ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்கிற சந்நியாசிகள் போகத்துஷ்டையே, அவங்களுக்கு நிறைய சென்சுவல் என்ஜாய்மெண்ட்டு அதெல்லாம் அவங்க விரும்புகிறாங்களா இல்லையா, அவங்களை சுற்றி அப்படியே எப்பவுமே அவ்வளோ வசதியாக அவ்வளவும் பந்தாவோட அங்கெல்லாம் இருக்கிறது. அப்படின்னா சுற்றி எல்லா சென்சுவல் என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பிக்ஷா வஸ்திராதி, இந்த சாப்பாட்டு, அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய துணி, இதெல்லாம் கூட எதி ரக்ஷேயுஹு. இது சுற்றி காட்டுறதுக்கு இல்லை. இப்போது ட்ரெடிஷ்னல் அப்படின்னு இப்போ அந்த ஒரு பீட்டாதிபதியோ ஒரு அப்படிப்பட்ட ஆர்த்தோடாக்ஸ் ஒரு சந்நியாசி அவங்களுக்கு வரும்போது ஆச்சாரியர்கள் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு அவங்க எல்லாம் தூக்கிட்டு வரணும் தெரியுமா. ஒரு பெரிய வேனில் எல்லா சாமானும் சமைக்கிறவங்க எல்லாரும் வருவாங்க. அப்படின்னு இவ்வளோ ஏற்பாட்மெண்ட் எல்லாம். அப்போது இந்த பிக்ஷைக்கு வஸ்திரங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்க இஃப் தே ஆர் அந்த மாதிரி ரக்ஷேயும் நிறைய எக்குமுலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி, அப்படி என்ன இனி மத்தியானம் என்ன சாப்பாடு கிடைக்கிறது எங்கே கரெக்டாக அதே பிராமணர்கள் தான் பண்ணணும், அவங்க தான் சமைக்கணும். அவர் எந்த ஊர் போனாலும் அவங்கள கூட இவங்களை எல்லாரும் வரணும். ஓகே, இப்படியெல்லாம் தான் நடக்கிறது. அது நம்ம தப்பாக பார்க்கறதுக்காக இல்லை. அப்போ అసలు సన్యాసి ఆశ్రమం అనేది இப்படி வச்சுட்டு இப்போ என்ன ஆச்சு, ஒரு யதி சம்பிரதாய ஆர்த்தோடாக்ஸ் ஆச்சாரியர்கள் சுற்றி பெரிய ஒரு என்னது எல்லா மெக்கானிசம், ஒரு சிஸ்டம், ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி எத்தனையோ செய்ய வேண்டியிருக்கு. அப்போது இப்படி இருக்கிற இவங்க சாப்பாட்டுக்கு துணி அவங்களதெல்லாம் அதை பற்றினே சேர்த்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரட்சிச்சுக்கணும், எக்யூமுலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்னு இப்படிப்பட்ட இருக்கு. அங்கே அந்த ஆர்த்தோடாக்ஸ் பெரிய அவங்களுக்கு கூட பட்டாட்டோபம் இருக்கும். செய்யறங்களாவது அவங்களுடைய வசதியாவது, காராவது, பங்களாவது, ஆசிரமங்களாவது. இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் பாரு, அஹோ வாட் ஏ கிரேட் அதான் கிண்டல் பண்ணுறாரு, சர்க்காஸ்டிக்காக பேசுகிறார். அஹோ ஏதேஷாம் வைராக்கியபர மந்தரம், அவங்களுடைய இந்த வைராக்கியம், இப்படிப்பட்ட வைராக்கியம், இப்படிப்பட்ட ஒரு ஆத்தியாத்மிகம், இதனால் அவங்களுடைய ஆத்தியாத்மிக இவங்களுக்கு இந்த வைராக்கியம் பரமந்தரம் அப்படின்னா இந்த டிஸ்பேஷன், இப்படிப்பட்ட வைராக்கியம் ஒரு பெரிய பாரமாக தான் ஆகிறது, தூக்கிறது. லோட் ஆஃப் டிஸ்பேஷன் தான் அவங்களுக்கு இது. சரியா, இதென்ன டிஸ்பேஷனும், இதென்ன எத்தித்வம் அப்படின்னு. அஹோ வாட்டே எத்தித்வம் நீ பேசுறியே, என்ன சந்நியாசி ஹுட் இது, வைராக்கியமே ஒரு பெரிய பட்டாட்டோபமாயி பாரமாயி அதையெல்லாம் கவனிக்கிறதுக்குள்ள படாத பாடாகிறது. 100 பேர் கவனிக்கணும். அப்போது இது எப்படி சந்நியாசம் வைராக்கியம்னு சொல்கிறேன். அப்போது ஏகாக்கியாக வாழணும் சந்நியாசன்னா. அப்போது நீ எதுக்கு அது போய் சரி அவங்கள இஷ்டம், அவங்களுக்கு வசதி, அவங்கள
சம்பிரதாயத்தில் அவங்களுடைய மட்டங்கள் அப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அப்போ விட்டுடு, நீ எதுக்கு ஆர்கியூ பண்ணுற? ஞானி இப்போது எதையும் பண்ணாத செய்யாத ஞானி சும்மா இருக்கிறா, இல்லை ஒரு கிரகத்திலே இருந்து ஞானியாக இருக்கான்னா அவனை பற்றி அவன் எதுவுமே செய்யலை அப்படின்னு. அதனால் இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி பேசாது. ஞானினி எடை போடுறது வந்து சாதாரண அல்பக்னங்களுடைய வேலை கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாரண்ய சுவாமி இது ஏதுன்னா வித்யாரண்ய சுவாமியை பெரிய மட்டத்துக்கு கீழே அதிபதியாக வந்தவர் தான். ஆனால் அவங்க எல்லாரும் எப்படி அப்போது சுற்றி என்னமோ அப்போது நடக்கும். ஏன்னா காலகட்டத்தில் ஒரு மட்டமும் ஒரு ஆசிரமம் வந்ததுக்கப்புறம் அங்கே எல்லாரும் சேருவாங்க. அல்பக்னர்களும் அக்னர்களும் மக்களும் கூட்டமும் ஆஃபீஸு அப்புறம் பர்சனல் செக்ரட்டரியில் இதெல்லாம் வரும். இதுதான் நம்ம சுவாமிஜி வந்து இதெல்லாம் எதுவுமே என்கரேஜ் பண்ணுறதில்லை. அவர் பாட்டு அவருக்கு அந்த சாஸ்திரம் முடியும் போதெல்லாம் முடிஞ்ச இடத்துல எல்லாம் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த எதிகள் ஆர்த்தோடாக்ஸ் பீப்புள் అనేది வந்து அவங்க இவ்வளவு சாஸ்திரத்தின்னு வந்து பேச மாட்டாங்க. தெரியல, அவங்களுக்கு பக்கத்தில் நெருங்கி இருக்கிற சிஷ்யர்கள் மட்டும் சொல்லி தருவாங்களா, இல்லை ரெகுலராக ஏதாவது நடக்குமான்னு. இப்போது நமக்கு கிடைக்கிற இந்த அளவுக்கு சத் சங்கம் இந்த பஞ்சதேசன் இவ்வளோ நாளில் இவ்வளோ விவரமாக கேட்குறோமே, இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் கூட நம்ம நினைக்கிற அந்த பெரிய ஆசிரமங்கள் சுவாமிகளுக்கு சுற்றி எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. சம்ஸ்கிருத பாடசாலை இருக்கலாம், பிராமணர் இருக்கலாம், கோஷாலை இருக்கலாம், அக்னிஹோத்திரம் இருக்கலாம், இதெல்லாம் தர்ம காரியத்துக்காக இதெல்லாம் பண்ணுது. இன்னொரு பக்கம் சரி அது நடக்கட்டும், வேதாந்தம் ரெகுலராக டீச் பண்ணணும் இல்லையோ, அது யாருக்கு புரியும், யாருக்கு தகுதி இருக்கும், யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இது எப்படி தான் மக்களுக்கு போய் சேரும்? ஏன் இப்போது கேட்குற நீங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் வேதாந்தம் புரியலையா, பஞ்சதசி புரியலையா? இவ்வளோ ஸ்ரத்தையோடு இத்தனை வருஷமாக கேட்குறோம் இல்லையா நம்ம. அதனால் அப்படியெல்லாம் நினச்சிக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது சாஸ்திர ஞானம், இன்டெப்த் அதோடைய எசன்ஸ் என்னது நம்ம கிரகிச்சு நம்ம பலத்தை அடையணும். அதுக்கு பிறகு 113வது ஸ்லோகத்திலும் இங்கே வந்து பூர்வபக்ஷி மறுபடியும் ஏதாவது ஒரு கேள்வி, நீ ஒருவேளை இப்படி நினச்சி இப்படி கேட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் படிக்கிறோம். முதல்ல வர்ணாஸ்ரம பரான் மூடாஹ நிந்தத்வித்யுச்யதே யதி தேஹாத்மமதயோ புத்தம் நிந்தத்யாஸ்ரமமானினஹ. ஜென்ரல் மீனிங் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல ஓ பூர்வபக்ஷி, ஒருவேளை நீ வந்து இந்த மாதிரி சொன்னால் சரி என்ன பரவாயில்ல, எதிகள்னு கிரிட்டிசைஸ் பண்ணால் பண்ணட்டுமே அப்படின்னு நீ சொன்னால், ஒருவேளை ஆச்சாரிய ஆர்த்தோடாக்ஸு சன்னியாசிகளின் ஞானிகளின் கூட லோக்கலில் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல பண்ணட்டும் என்ன இப்போது அப்படின்னு நீ ஒரு வேளை சொன்னால் என்னது லௌகிகள் எதிகள்னு நிந்த பண்ணட்டுமே அப்படின்னு சொன்னால் அவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க. தே டோன்ட் பாதர், தே ஓன்ட் கேர்ன்னு நீ சொன்னால் நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த ஞானி கூட ஏதோ இன்னொரு சம்பிரதாயத்துக்கு சேர்ந்த இன்னொரு வகைக்கு சேர்ந்த எதிகள் நல்லா படித்தவங்களனோ இல்லை ஆர்த்தோடாக்ஸனோ அவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணால் இந்த ஞானி கூட ஒன்றும் கேர் பண்ண மாட்டார். சரியா, ஒன்றும் கேர் பண்ண மாட்டார். அவ்வளோதான், நீ அப்படி சொன்ன நான் இப்படி சொல்லுவேன் அப்படின்றார். மூடாக சாதாரண லௌகிக மக்கள், வர்ண ஆசிரமபரான யார் இவங்க மூடாக? நார்மலாக வர்ண ஆசிரம இந்த மாதிரி இந்த பல பல ஸ்டேஜஸில் இருக்கிற தர்மார்த்த காமங்களே முக்கியமாக வச்சுக்கிட்டேன். பேருக்கு வெளியில் நாங்கள் ரிலீஜியஸ் ரொம்பன்னு சொல்லி, இல்லை அறக்குறையான ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு அந்த தம்பத்தோட கர்வத்தோடு அப்படி இருக்கிற சாதாரண இந்த மக்கள்
அந்தந்த குலம் அந்தந்த வர்ண ஆசிரமங்களை சேர்ந்தவங்க. நிந்தந்து எதி இது உச்சதே, நிந்த பண்ணட்டவனே ஒருவேளை நீ அப்படின்னு சொன்னால், ஓகே, இஃப் திஸ் இஸ் யுவர், இதுதான் உன்னுடைய பாவனைன்னு சொன்னால், தேகாத்ம மதைய யாருக்கு இன்னும் தேகம் ஆத்மானே பாவத்தோட தேகாபிமானத்தோடு இருக்கிற புத்தம், அவங்க அதே மாதிரி இந்த ஞானி, உண்மையான ஞானி, தேகாத்மபாவம் அவருக்கு உள்ள இல்லை, ஜீவாத்மபாவம் இல்லை. ஸோ தேகாத்மபாவத்தோடு இருக்கிற நார்மல் மக்கள் ஞானின்னு கூட நிந்தந்து. யார்? இந்த ஆசிரமமானினஹா. இங்கே ஆசிரமமானினஹான்னு சொல்கிறதுல ஒரு பாவனை இருக்கு. சில பேருக்கு அந்தந்த ஆசிரமம்னா கிரகஸ்த ஆசிரமம் இல்லை, வானப்பிரஸ்த இல்லை, சந்நியாச ஆசிரமம், அப்படி இருக்கிற அந்த அபிமானம் இருக்கு அவங்களுக்கு. ஆசிரம அபிமானம் இல்லைன்னா வர்ண அபிமானம். நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் அப்படிப்பட்ட ஆர்த்தோடாக்ஸான எங்கே அதெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடத்துக்கு மட்டும்தான் போவோம், அவங்களுக்கு மட்டும்தான் மதிப்போம், அவங்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவோம். உண்மையான ஞானியாக இருந்தால் கூட இவர் ஒரு அடையாளம் கிடையாது, ஒரு தண்டம் கிடையாது, ஒரு கமண்டலும் கிடையாது, ஒரு சிஹ்னமும் கிடையாது மூஞ்சி மேலே. இப்படியெல்லாம் இருந்தால் நாங்கள் அவங்கள மதிக்க மாட்டோம். மதிக்கலை, ஸோ வாட், நிந்தந்து, நிந்த பண்ணிட்டுமே என்னாச்சு இப்போது. யார்? இந்த ஆசிரமமானினஹா. இந்த ஃபாலோயர்ஸ் ஆர் பிலீவர்ஸ் ஆஃப் தட் ஆசிரம வர்ண தர்மங்கள் இல்லை, அந்தந்த சுவாமிகளுடைய ஆசிரமங்களை கூட சுற்றிட்டு இருக்கிற அந்த ஃபாலோயர்ஸ் எல்லோரும் யாராவது. அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனேது நமக்கு வேலை இல்லை. எதுக்கு? நம்ம வேலை நம்ம பார்க்கணும், வந்த வேலை பார்வோய். யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு சாஸ்திரம் முன்னாடி கண்ணாடியை வச்சுக்கிட்டு அதில் நம்ம மூஞ்சினை நம்ம பார்த்துக்கிறது தானே கண்ணாடி. அப்போ சாஸ்திரம் நம்மளை பற்றி சொல்கிறது நான் யாருன்னு அந்த விஷயத்தினே கவனி. சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தில் டீவியேட்டாக அப்படி இப்படி போய் நீ வெளியில் பாஹ்யமான இந்த அலங்காரம் அலகோலத்தினெல்லாம் பார்க்காதே அப்படின்னு வித்யாரண்ய சுவாமி சொல்கிறார். அப்படின்னா இவங்க எப்படின்னா, உண்மையான ஞானி ஒரு யானை பாருங்கோ, பெரிய யானை ரோடு மேலே போகும்போதோ நிறைய நாய்கள் கத்திட்டே இருக்கும், நாய்களுக்கு கத்திட்டே இருக்கும். இந்த யானை ஏதாவது கவனிக்குமா? நின்று இப்படி பார்க்குமா? ஏன் கத்துறனுக்கே? அசல் அதுக்கு கண்டிக்கவே கண்டிக்காது. அது கம்பீரமாக மெஜஸ்டிக்காக அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி இது லோகத்தில் யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறா, தெரிஞ்சு தெரியாமல் இப்படியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் ஏன் பெருசாக எடுத்துக்கணும்? மானாபிமானயோகோ நிந்தா இது எல்லாத்தையும் சமமாக ஸ்துதிர் நிந்தா ஸ்துதிர் நிந்தா துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி. இப்படி தான் 14வது அத்தியாயத்தில் பார்த்தோம் பகவத்கீதையில். அந்த துவந்தங்கள் இதெல்லாத்தையும் எதுக்கும் ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறவர் குணாதீதன. அப்படி ஞானி பற்றி இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் 114வது ஸ்லோகத்தில் இங்கே இப்போது அந்த டீவியேஷன், என்ன டீவியேஷனும் அங்கே இந்த ஞானிக்கும் அஜ்ஞானிக்கு, இந்த உபாசகருக்கு இந்த வித்தியாசம் இதெல்லாம் பேசி அப்புறம் ஞானிக்கு இது இருக்க வேண்டாமா, பவர்ஸ் இருக்க வேண்டான்னு ஆரம்பித்த அந்த டிஸ்கஷன் இது எங்கே தொடங்கிச்சு? அது முடிச்சாச்சு இப்போது. சரி, எவ்வளோ இதெல்லாம் இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகும் கடைசியில்? போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு
வித்யாரண்ய சுவாமி மறுபடியும் திரும்பி த மெயின் டீச்சிங் தீம் அந்த ட்ராக்கிலுக்கு வரார். ஓகே, படிக்கிறோம். 114வது ஸ்லோகம். ததித்தம் தத்வவிஜ்ஞானே சாதனானுபமர்தனாத் ஞானினா செரித்தும் சக்கியம் சம்யக் கிராஹ்யாதிலௌகிகம். அதனால நிறைய விதமாக டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டோம், போதும். தத் அதனால இத்தம் இந்த விதமாக தத்துவ விஜ்ஞானே சாதன அனுபமர்தனாத் என்ன சொல்கிறாருன்னா, அதனால ஞானி இப்போ லோக விவகாரத்தில் ஈடுபடுவானா இல்லைன்னு கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் இல்லையா. அவர் ஈடுபடலாம், இல்லைன்னா பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா சுற்றி இன்னும் கூட அந்த தத்துவ விஜ்ஞான தான் ஆத்மா பிரம்மன்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் கூட சாதன அனுபமர்தனாத், இங்கே சாதனான்னு சொன்னால் சுற்றி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சுற்றி இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய உடம்பு, மனசு, இதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ உலகமும் முன்னாடி இருக்கு, சுற்றியும் மக்கள் இருக்காங்க, என்னுடைய உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, இது எதுவுமே இன்னும் எல்லாம் நாசனம் ஆகலை, எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அதனால் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் எல்லாம் அனுபமர்தனாத்தன்னா அது டிஸ்ட்ராய் ஆகலையே. அதனால் அவைலபிளாக இருக்கிறதுனால, டிஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கிறதுனால ஞானினா இந்த ஞானிக்கு ராஜ்யாதி லௌகிக்கம் சம்யக் ஆச்சரித்தும் சக்கியம். அதெல்லாம் அவைலபிள் இருக்கிறதுனால இந்த ஞானிக்கு ராஜ்யபரணமே பண்ண முடியும், அவருக்கு கஷ்டமே கிடையாது. அந்த லௌகத்தில் மாட்டிக்காமே இந்த ஞான நிலையில் இருந்து சுற்றி எல்லாம் அவைலபிளாக இருக்குது இப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ மேக்ஸிமம் எதுக்கு பண்ணுறாரு? இவருக்கு ஏதாவது இவர் பல சக்கரவர்த்திகள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, ராஜ்ய காரியத்துக்கு சலஹா கொடுத்தாங்க, அப்புறம் இல்லை சமாஜ தேச சேவைக்காக நிறைய பேர் பண்ணாங்க, நிறைய பேர் புஸ்தகம் எழுதுகிறாங்க, ஏதாவது பண்ணால் இதெல்லாம் பண்ணட்டுமே. அவருக்கு எல்லாம் அவைலபிளாக இருந்தால் பண்ணுவார். ஆனால் அவருக்கு தர்ம அர்த்த காமங்க மோட்சம் అనేది எது இப்போ அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை, எது ஆசிச்சும் பண்ணல. அப்போ எதுக்கு பண்ணுறாருன்னா கேவலம் லோக சங்கிரகார்த்தம். ஏன்னா அவருடைய சேலைகள் லோகத்துக்கு எவ்வளவோ பிரயோஜனப்படுறது, நிறைய பேருக்கு நல்லபடியாக அவங்களெல்லாருன்னு கூட ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நடத்த வைக்கிறதுக்கு பிரயோஜனப்படும் போது பண்ணி போட்டுமே. இப்போ என்ன ஆயிடுச்சு ப்ராப்ளம்? அதனால் இவர் சாதனைங்க ஆக்சசரிஸ், ஓகே, டிரான்சாக்ஷனுக்கு பண்ணுறதுக்கு வேண்டிய அந்த உபகரணங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால யார் பாடி, மைண்டு, அப்புறம் சுற்றி சம்சாரம் உலகம் இருக்குது, பக்தாள் டிவோட்டிஸ் இருக்கான், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், யாருமே அவங்க இன்னும் எல்லாம் இருக்கிற அவைலபிளாக இருக்கிற அது நல்லபடியாக உபயோகப்படுத்தணும். அது உபயோகப்படுத்திட்டு எனக்கு ஏதாவது காரியமாகணும்னா ஞானிக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ஞானிக்கு நத்திங் டு அச்சீவ், நத்திங் டு லூஸ் அப்படின்னு இதுதான் புரிஞ்சுக்கணும், இதுதான் விஷயம் அப்பான்னு சொல்லி 14ல் அந்த மெயின் டாபிக் ஆஃப் தி ஞானி விஷயத்துக்கு சொல்லி அதுக்கப்புறம் 115வது ஸ்லோகத்தில் திரும்பி ஒரு கேள்வி, நியூ டவுட், புது கேள்வி படிக்கிறோம். 115 மித்யாத்வ புத்யா தத்ரேச்ச நாஸ்தி சேத் தர்ஹி மாஸ்து தத் த்யாயன் வாத வ்யவஹரன் யதாரப்தம் வசத்வயம். இங்கே என்ன கேள்வி? என்ன
ஒருவேளை உனக்கு இப்படி சந்தேகம் வந்தால் என்னது, ஞானி அவருக்கு எல்லாமே மித்யா. இது ஞானமன் அதானே, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. இந்த உலகம் மொத்தம் எல்லாமே சரீரம், பாடி, அதர்ஸ் எல்லாம் மித்யானே தெரிஞ்ச இந்த ஞானி இவர் எதுக்கு ராஜ்ய காரியங்கள் பண்ணுறது, லௌகிக காரியங்கள் பண்ணுறது, ஆசிரமங்களை நிர்மிக்கிறது, புஸ்தகங்கள் பிரிண்ட் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது, என்னென்னமோ பண்ணுறாங்களே நிறைய. எதுக்கு இப்படிப்பட்ட வேலைகள் இந்த விதமாக செயல்படுறான் அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுதான் கேட்குறான். மித்யாத்வ புத்தியா, மொத்தம் மித்யானி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, இதெல்லாம் இல்லூஷனி தத்ர இச்சா ந அஸ்தி சேத். அதுக்கப்புறம் அவருக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னே ஆசை வரக்கூட, எந்த டிசைர் இருக்கக்கூடாது இல்லையா, செயல் பண்ணவனே ஒரு ஆசை வரக்கூடாது இல்லையா. அப்படியே ஒருவேளை நீ சொன்னால் தரிஹி சேத், இந்த கேஸ் அப்படின்னு உனக்கு சந்தேகம் வந்தால் பாரு, தத்மா அஸ்து. குட். அவருக்கு அப்படி மித்யாத்வ பாவம் இருந்துட்டு நினச்சிட்டு இருந்தால் அவர் பண்ணாமல் இருக்கட்டும். சில பேர் பண்ணுறதில்லை, நல்லது தான், தட்ஸ் குட். மாஸ்து, அப்படியே இருக்கட்டும். மா மீன்ஸ் அவர் பண்ணாமல் இருக்கட்டும். ஆனால் யதா ஆரப்தம், யதா ஆரப்தம்னுங்க பிராரப்தம், யதா ஆரப்தம் ఫ్రూట్స్ ఆఫ్ దట్ పాస్ట్ యాక్షన్స్ అనేది என்ன பிராரப்தம் అనేది ஞானிக்கு கூட இருக்கும். அப்போது அதனால் தியாயன் வா அத விவஹரன், அவர் வர உலக விஷயங்களுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணட்டும், இல்லைன்னா பண்ணாமல் இருக்கட்டும். நீ என்ன சொல்கிற, அவருக்கு மித்யா ஞான நிச்சயம் இருக்கிறதுனால எதுவுமே செயல்படக்கூடாது நீ நான் சொல்கிறேன். இங்கே என்ன பாயிண்ட்டுன்னா, ஞானி ரெண்டு விதமாக அவர் அவருடைய திருஷ்டி இந்த லோகத்தினே அவர் ரெண்டு ஆங்கிள்ஸில் பார்ப்பார். ஓகே, அப்படி பார்க்கும்போதும் இந்த உலகத்தினை ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பார்ப்பார். ஒன்று அவருடைய ஓன் ஆங்கிள், அவருடைய சொந்த திருஷ்டிகோணத்தில் பார்ப்பார். எப்படி அதுதான் நீ சொன்ன மாதிரி உலகம் மொத்தம் மித்யாதா. அப்புறம் இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, ஞானி ஃப்ரம் தி மக்களுடைய சாதாரண மக்களுடைய திருஷ்டியில் உலகம்னா எப்படி பார்ப்பாங்க, அவங்க எல்லாம் ரியல்னு பார்ப்பாங்க. ஸோ ஞானி அவர் ஆங்கிளும் உலகத்தினை பார்த்தாரு, மித்யானி தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் ஜனங்களுடைய ஆங்கிளில் பார்க்கும்போது அது ரியல்னு அதையும் பார்க்குறாரு. ஆனால் சாதாரண உலக மக்கள் லௌகிகர்கள் நம்ம பொதுவாக ஒரு ஆங்கிளில் தான் பார்ப்போம். என்னது, இந்த உலகம் சத்தியம் அப்படின்னு பார்ப்போம், ஒரு ஆங்கிளில் தான் பார்க்குறோம் ரியல் அப்படின்னு சொல்லி. அப்போது ஞானி ரெண்டு திருஷ்டிகோணம் அவர் பார்க்க தெரிஞ்சதுனால ஓகே. அப்புறம் அதனால தான் லோகத்தில் நம்ம ரெண்டு வகையான ஞானிகள்னு பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு திருஷ்டிகோணம் ரெண்டு இருக்குது, ரெண்டு திருஷ்டிகோணம் அவங்க இருக்கிறதுனால. என்னது, ஒருத்தர் ஒரு ஞானி இந்த உலகம் மொத்தம் மித்யான்னு சொல்லிட்டு எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல், எந்த விவகாரம் ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் பெருசாக பண்ணாமல் அவர் நிவೃತ್ತಿ சூஸ் டு வித்ரா, ஒரு வகையான ஞானி. இன்னொரு வகையான ஞானி
சூஸ் டு ஒர்க். ஏன்னா அவர் ஜனங்களுடைய திருஷ்டிகோணத்திலிருந்து உலகத்தை பார்த்து, அப்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ துக்கம் இருக்குது, இது சத்தியமான உலகம் அனுப்புதும். அப்போ அவங்களுக்கு நெருங்கி இருந்துட்டு அவங்கள கூட வேலை பண்ணிக்கிட்டே சில பொது வேலைகள் அப்படியெல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த இன்வால்வ் ஆகிறதே விட்ரா அவர். அதனால் இது எப்படி, இது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்வபாவத்தினால. அதுதான் ஆரப்தம் என்றார் இங்கே. ஆரப்தம் வசத் அயம். அவருடைய பிராரப்த ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வேலை பண்ணுவார். 2 பேரும் மித்யான்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணி கம்முன்னு இருக்கிறவரும், அதை தெரிஞ்சு இருந்தால் கூட மக்களுடைய திருஷ்டிகோணத்தில் வந்து பார்த்த இன்னொரு ஞானி, இவங்க 2 பேருக்கு இவர் ஆக்டிவாக பண்ணானோ அவர் பண்ணாமல் இருந்தாரோ தெரியும். இந்த உலகம் இதெல்லாமே பண்ணுறதெல்லாம் கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் பண்ணுவான். ஆனால் நமக்கு அது வெளியில் தெரியாது. ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். என்டர்டெயின்மெண்ட்டுன்னா டைம் பாஸ். அதனால ஞானிகள விஷயத்தில் நம்ம எப்போ கூட நம்மளை எடை போடுறதனே விஷயம் செய்யக்கூடாது. ஓகே, எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஞானி ஆக்டிவாக இருக்கானா, ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்காரா, ஏன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறாருன்னு அவங்க ஜட்ஜி பண்ணுறது நம்மளுடைய வேலை இல்லை. அதில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நமக்கு கிடைச்ச குரு சாஸ்திரம் என்ன சொல்லிட்டுருக்காரோ அந்த வழியிலேயே, அந்த மார்க்கத்திலேயே, அது சிந்தனையிலேயே போகணும். ஆனால் லோகத்தில் பலது காணப்படும், அப்புறம் பலது கேட்கப்படும். அதனால் பாரு, கேளு, ஆனால் உனக்கு மனசில் இது பற்றி டிஸ்கஷன் கொண்டு வராது, பேசாது. சரியா? அதனால் இப்போது இங்கே இன்னொரு பாயிண்ட்டு, ரொம்ப ஈடுபடாமல் இருக்கிற, மௌனமாகவே அவர் பாட்டுக்கு அவர் இருக்கிற, ரொம்ப விட்ரா பண்ணி இருக்கிற அந்த ஞானிக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோ, ஏன்னா அடுத்தவங்களை பாரு எவ்வளோ பண்ணுறாங்க, அவங்க பேர் பாரு தினந்தோறும் பேப்பரில் வருது, தினந்தோறும் டிவியில் வருது, அவர் எல்லா வெளிநாட்டும் போயிட்டு வந்தாராமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவாக பண்ணுற ஞானிக்கு இன்ஆக்டிவாக இருக்கிற ஞானின்னு பார்த்தாவோ, இன்ஆக்டிவாக இருக்கிற ஞானி ஆக்டிவாக இருக்கிற ஞானின்னு பார்த்தாவோ இவங்களுக்கு இன்ஃபீரியரோ சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸே வராது. அவங்கள பார்க்குறதுனால இல்லை, இவங்களுக்குள்ளேயே வராது. நான் இப்படியே பண்ணாமல் இப்படி இருக்கே அப்படின்னு இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணால் தானே இன்ஃபீரியர் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் வரும். அவங்களுக்கு அந்த பாவனை இல்லையே. அவங்க ஸ்வபாவம் என்னமோ அது ரஜோகுணமனே ஸ்வபாவம் அவங்க பிராரப்தத்தில் இருந்தால் அவங்க ஆக்டிவாக லோகத்தில் வேலை பண்ணிகிட்ருப்பான். அதனால் அவனுக்கு ஞான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுனால அவர் ஞானி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் பல அப்படி ஆல் வெரைட்டிஸும் நம்ம லோகத்தில் பார்க்குறோம். ரமண மகர்ஷி இவங்களை எல்லோரும் பார்த்தோம், லோக விஷயங்களுக்குள்ளே ஈடுபடவே இல்லை. இந்த சமாஜம், சேவா, நாடு, மக்கள், அவர் பாட்டுக்கு அவர் அந்த இடத்துல இருந்து அந்த சத்தியத்தினே பேசிட்டு அந்த பிரம்ம வித்தியனை மட்டுமே பேசிட்டு அங்கே இருக்கா. அது என்ன பிரயோஜனம், எத்தனை பேருக்கு என்னமோ அது என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் இப்படி பண்ணார், விவேகானந்தர் அப்படி பண்ணார், அவருடைய சுபாவம் அது அப்படி பண்ணார். 2 பேரும் ஞானிகள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த ஞானி வந்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸு சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்காது. ஏன்னா யூ டோன்ட் கேர் ஃபார் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். அதுதான் இதெல்லாம் அசல் அவர் கணக்கிலேயே இல்லை. அதனால தான் பகவத்கீதையில் கூட இப்படிப்பட்ட ஒரு கருத்து சொல்கிற ஸ்லோகத்தினை பார்ப்போம். நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். 3வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறாரு, சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர் ஞானவானபி. ஞானவானாக இருந்தால் கூட அவருடைய ஸ்வஸ்யாக பிரகிருத்தே சத்ருஷம் சேஷ்டதே. அவங்களுக்கு ஒரு பிரகிருதி இது இருக்குது. அவங்க ஒரு பிராரப்த சுபாவத்தோடு தானே வந்திருக்காங்க. ஆனால் ஞானம் அடைஞ்சிருக்கான் இப்போது. பட் அந்த பிராரப்தத்தினால வர ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த சரீரத்தினை வந்து ரொம்ப ஆக்டிவாக வேலை பண்ண வைக்கும்.
இல்லைன்னா பண்ணாமல் இருக்க வைக்கும். அதனால் அந்த டிஃபரன்ஸ் பார்ப்போம். பிரகிருதி யாந்தி பூதானி நிகிரகம் கிம் கரிஷ்யதி. அதனால் அந்த பிரகிருதி பேசிக் ஸ்வபாவம் అనేది ஒன்று இருக்கிறதுனால அதை நிகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு வை டு ஸ்ட்ரகிள். ஓகே, ஞானம் அடையிறதுக்கு என்னமோ அந்த விதமாக நம்ம மாற்றிக்கிட்டோம். ஞானம் வந்ததுக்கு பிறகு கூட அதான் ஞானிக்கு கோபம் வராதா? வரலாம். அதனால் கோபம் வந்ததுனால அவருடைய ஞானம் ஏதாவது குறைஞ்சி போயிருக்குமா? போகுமா? ஒன்றும் இல்லை. இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் பார்க்கவே வேண்டாம். அதாவது அந்தந்த சரீரம் அந்தந்த மனசு ஒரு ஸ்வபாவத்தோட பிராரப்த பிரகிருத்தியோடு வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி அது நடந்துக்கும். அதனால் அது ரொம்ப நிகிரகம் பண்ணணும்னு சொல்லி பூதானி நிகிரகம் கிம் கரிஷ்யதி. பிரகிருதிக்கு சேர்ந்தது இந்த உடம்பு, இந்த மனம், இதெல்லாம். நானும் இந்த குணாதீதனா ஆயிட்டான் இல்லை, குணாதீதனை நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் இல்லை, ஞானி அப்படி. அதுக்கப்புறம் 116வது ஸ்லோகத்தில் 115 பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே பதங்களோட அர்த்தம் பார்த்தாச்சு இல்லை. மித்யாத்வ புத்தியா பார்த்தோம். ஓகே, அஸ்து அயம் யதா ஆரப்தம்னு சொன்னோம். இங்கே அத்திர அனே தத்திர இச்சா அனே வார்த்தை இருக்கு பாருங்க. தத்திர அன்ன அர்த்தம் இது ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் சொன்ன இது பாருங்க, லௌகிக ராஜ்யாதி అని யூஸ் பண்ணார் பார்த்தீங்களே, அது தத்திர இச்சனா அது எல்லாத்தையும் பற்றி இருக்கிற ஆசை. ஓகே, இச்சா இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ரெண்டு விதமாகவும் இருக்கிற ஞானிகளும் பார்க்கலாமன்னார். 116 பாருங்க. உபாசகஸ்து சததம் த்யாயன்னேவ வசேத்யதஹ தியானேனைவ கிருதம் தஸ்ய பிரம்மத்வம் விஷ்ணுதாதிவத். ஒருவேளை அப்போது உபாசகனு கூட இந்த ஞானி மாதிரி இருக்கலாமா? இவர் தியானம் பண்ணாமே அப்புறம் வேணுமன்னா பண்ணலாம் அப்படியெல்லாம் இருக்கலாமன்னா ஆஹா, உபாசகன் விஷயத்தில் இந்த ஃப்ரீடம் வரல. இந்த ஃப்ரீடம் வந்தால் அவன் ஏன் உபாசகனை கூப்பிடுறோம், அவனுக்கு ஞானியே ஆகிடுவான் இல்லை. ஆனால் he has to go a long way. இன்னும் நிறையா. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி சத்தியத்தினை அவனு ஆக்சுவலானே எடுத்துக்கல இல்லையா, அவனுக்கு இன்னும் அது இமேஜினேஷனாகவே ஃபேக்சுவலாக தான் இருக்கேன். ஸோ உபாசகர் விஷயத்திலும் அப்படி இருக்குமான்னா அதே மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறது தான் இங்கே. உபாசக து சததம் தியாயன் ஏவ வசேத். அவர் இந்த தியானத்தில் அகம் பிரம்மாஸ்மி அந்த விருத்தி ஞானத்தினை ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கிட்டே ஜபம் மாதிரி தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். தியாயன்னேவ வசேத், அது செஞ்சிட்டது ஹி ஹாஸ் டு என்கேஜ், அதில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கணும். எதுனால? யதஹ பிகாஸ், எதுனாலன்னா தஸ்ய பிரம்மத்வம் தியானேன ஏவ கிருதம். அவனுக்கு அப்படி அந்த தியானம் பண்ணாத அவனை பிரம்மனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவனுடைய பிரம்மத்துவம், அவனுடைய இந்த ஃபேக்சுவல் ஓகே கல்பனான அந்த அவனுக்கு தியானம் பண்ணாத நான் பிரம்மனுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். தியானம் பண்ணலன்னு நீ என்ன ஸ்பிரிச்சுவல் சீக்கரு? ஓகே, நல்ல ஃப்ரீடம் பாருங்கள். இப்போ இனிமேல் நீங்கள் தியானமே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறார் மாஸ்டர்னே? ஞானஸ்தித்தில் ஞானி பற்றி பேசிகிட்ருக்கேன். அதனால் இந்த ஒரு நாள் தியானம் பண்ண ஐயோ ஒரு நாள் பண்ண முடியல அப்படின்னு இந்த ஆசிட்டேஷன், இந்த விதமான பண்ணான்னா என்னமோ ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஒரு நாள்
அதான் ஏன் உபாசகர்ன்னு என்ன பாருங்கள், உபாசகர் வந்து எல்லாமே அவருக்கு அந்தந்த டைமுக்கு ஆரத்தி காட்டணும், அந்தந்த டைமுக்கு நைவேத்தியம் வைக்கணும், அந்தந்த டைமுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலேயே இருப்பான். அந்த உபாசனா புத்தி அந்த பழக்கம் இருக்கிறதுனால அது விட்டு வராதனால தானே ஆக்சுவல் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணல, கிளைம் பண்ண முடியலை. இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, அகம் பிரம்மாஸ்மி అనేది கிளைம் பண்ணுறாரு ஞானி. அயம் அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்போ அயாம் అనేది பூர்ணம். அப்புறம் இங்கே என்ன குறை இருக்குது? எதுக்கு தாபத்திரயம், எதுக்கு கர்மா, எதுக்கு ஈடுபடணும், எதுக்கு உபாசனா, எதுக்கு இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? பண்ணி என்னதான் சாதிக்க போகிறேன்? இல்லை ஏதோ ஏதோ சாதிக்கிறேன்னு பட்டன் உனக்கு இல்லை, ஏதாவது ஒரு பட் இருந்தால் கூட நீ பட்லர் தான். பட்லர் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், உபாசனை பண்ணணும். அதனால் அவருடைய பிரம்மத்துவம் வந்து யார்? உபாசகருடைய தியானேன ஏவா, மெடிடேஷன் பண்ணாதான் நானும் ஞாபகம் வச்சுக்கேன். இன்றைக்கி சத்சங்கம் கேட்டதா, கிளாஸுக்கு போனாதா எல்லாம் நல்லா இருக்கேன். கிளாஸ் இல்லை இப்போது ரொம்ப நாள் எதுவுமே சொல்கிறதில்லை, யூடியூப்பில் போடலை. சில பேர் அப்படியெல்லாம் எடிக்ட் ஆகிறோம். எனக்கு கிளாஸ் அது கேட்கலன்னா அசல் எந்த கை கால் ஓடாது அப்படி. சில வருடங்கள் இப்படியெல்லாம் சத்சங்கம் இதெல்லாம் ஈடுபடும் போது வரும்போது மாஸ்டர்னு பார்க்கல, நேராக லைவ் கிளாஸ் நடக்கலை, இப்படியெல்லாம் கூட இருக்கும். இருந்துட்டு அப்புறம் இன்றைக்கி அப்லோட் பண்ணலையே, இன்றைக்கி கிளாஸ் இல்லை, என்ன கேட்கலன்னா என்னது? அப்போ கேட்டால் கொஞ்சம் ஞாபகம் வச்சு, கேட்கலன்னா திரும்பி உலகம் வந்து என்னை பிடிச்சிச்சு, நான் திரும்பி லௌகிக்கனாய் போயிட்டேன், சம்சாரி ஆகிட்டேன், என்னுடைய பிரம்மத்துவம் மறந்துடுவேன்னு அந்த பயம் இருக்கு. நான் ஐ மே லூஸ் மை பிரம்மத்துவம் அனே ஒரு ஃபியர் காம்ப்ளெக்ஸ். இல்லைன்னா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து, என்னுடைய பிரம்மத்துவம் வீக் ஆகுமோ, லூஸ் ஆகிறது இல்லை, வீக்காகி ஆகுமோன்னு அது ஒரு பயம். இதெல்லாம் இருக்கிறதுனால இவன் இது வந்து உருவாக்கப்பட்டது. எப்படி? கிருத்தம் விஷ்ணு ஆதிவத்து. இது என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, இப்போ பூஜைக்கு சாலிகிராமம் இங்கே விஷ்ணு சொல்கிறாரு, நான் கணபதி சொல்கிறேன். கணபதினு மஞ்சள் வச்சு ஒரு உருண்டை பண்ணி கோன் ஷேப்பில் அங்கே வச்சு அதில் வந்து அஸ்மின் ஹரித்ரா பிம்பே சுமுகம் ஸ்ரீ விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி தியாயாமி அப்படின்னு அப்போதைக்கு கணபதினை அங்கே கொண்டு வந்தோம், கிருத்தம் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கோ என்ன, பூஜை முடித்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே ஆவாஹிதம் சுமுகம் ஸ்ரீ விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னா கொண்டு வந்துட்டோம், அனுப்பிச்சிட்டோம். இந்த உபாசகக்கூடிய இந்த நிலையில் இருக்கிற இவன் வந்து உபாசனை எல்லாம் அப்படிதான். சாலிகிராமத்தில் விஷ்ணுனை ஆவாகனம் பண்ணோம், அப்புறம் என்ன ஆயிடுச்சு, திரும்பி அவன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ஸோ வி ஹவ் கிரியேட்டட், வி ஆர் சென்ட் இட் பேக். வந்துச்சு அப்புறம் போச்சு மாதிரி ஆகிடுது. அதுதான் சொல்கிறார் கிருத்தம். ஸோ தியானம் பண்ணுறேன், சத்சங்கம் இன்னைக்கு கிளாஸ் கேட்டேன், கொஞ்சம் எல்லாம் நல்ல தெளிவாக இருக்கு. கிராஜுவல் அப்புறம் 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 ஒரு நாள் கேட்கல, இல்லைன்னா வீட்டில் ஏதோ சில வேலைகள் இருக்கு, ஊர் போக வேண்டியது இருக்குது, என்னோடய பிரம்மத்தம் போகிறது வீக் ஆகிடுது. அப்புறம் அந்த இது சொல்லிட்டு ஒரு ஃபியர், ஒரு சந்தேகம், பயம் அண்டு ஆங்ஷியஸ்னஸ் இது இருந்துகிட்டு இருக்கும் இவனுக்கு. ஸோ உபாசகருடைய நிலை இப்படி இருக்கிறதுனால, அதனால தான் பாருங்கோ, எந்த உபாசனாவதே இன்னும் இந்த இந்த ஹடில்ஸ் எல்லாத்திலிருந்து தாண்டி வந்தோமா இல்லைன்னது நமக்கு தெரியணும். வந்துச்சுன்னா எது கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எது கூட கம்பல்சரி கிடையாது, கட்டாயம் கிடையாது. அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்தா இஷ்டத்துக்கு போயிடுவாங்க. இல்லை சார் அப்படி போகமாட்டான்னு சொல்லி ஞானி பற்றி முன்னாடி சொல்லிட்டோம் இல்லையா. இவருக்கு சாஸ்திரமே லைசன்ஸ் கொடுத்தா கூட, ஏன்னா இவர் அதர்மமாக போகமாட்டார்,
இந்த அளவுக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் அதர்மம் எப்படி போவார்? பண்ண மாட்டார். அதனால எந்த அதர்மமும் ஞானிகிட்டேருந்து நடக்காது. ஒன்றும் நடக்கலைன்னா நடக்காது, நடந்தால் நல்லது தான் நடக்கும். அதனால இந்த பயம் எல்லாம் இருக்கிறதுனால உபாசகர் அவருக்கு மட்டும் தியானம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அவருக்கு ஒரு ரொட்டீனு அப்படியெல்லாம் இருக்கு. அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இது 116 முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது 117 படிக்கிறேன். தியானோபாதானகம் யத்தது தியானாபாவே விலீயதே வாஸ்தவி பிரம்மதா நைவ ஞானாபாவ விலீயதே. மேலே இந்த பேசின விஷயத்தினி இங்கே வித்யாரண்ய சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, உபாசகனுக்கு தியானம் என்பதே ஒரு உபாதான காரணம். எது? பிரம்மத்துவத்தினை உருவாக்குறதுக்கு உபாதான காரணம் ஃபார் பிரம்மத்துவம். அதனால உபாதான காரணம் என்னென்னா உற்பத்தி காரணம். உபாதான காரணம் தானே சிருஷ்டி பற்றி சொல்லும்போது மெட்டீரியல் காசுன்னு சொல்கிறோம். ஸோ தியானம் அనే காரணம் பிரம்மத்துவம் அనే காரியத்தினை உருவாக்குறது. அதனால தியானம் செய்யலைன்னு வச்சுக்கோங்கோ, எப்போ அந்த உபாதான காரணம் இல்லையோ அங்கே காரியமான பிரம்மத்துவம் அనే பாவன வீக் ஆகிடும், பலகீனமாகவும் போகும். அதனால என்னாச்சு, இப்போது தியானம் என்பது இவனுக்கு ஃபார் ப்ரொடியூசிங் அண்ட் மெயின்டைனிங் ஓகே த பிரம்மத்துவம். அதனால் ஐ நீட் தியானம். இவனுக்கு தியானம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், உபாசனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் தான் அது அப்படி மெயின்டைன் ஆகும். எவ்வளோ நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி ஏதோ பண்ணி அது சாதிச்சுக்கணும்னா ஏதாவது பண்ணி சாதிச்சது போயிடும். ஏதாவது பண்ணி சாதிச்சிருந்தேன். அதனால தான் ந கர்மணான பிரஜயா தனேன. அதனால் அந்த ஸ்லோகம் மந்திரம் அவ்வளோ சுலபமாக புரியறது இல்லை. இப்போ இவ்வளவு பேசினது இன் டெப்த் எல்லாம் அந்த மந்திரத்தில் வச்சிருக்கு உபனிஷத்து. இப்போ பாருங்கோ பதங்கள். எத்தனை இது முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தட் ஸ்டேட் லைக் அந்த விஷ்ணு ஹுட் கணபதி ஹுட்னு அந்த ஹரித்ரா பிம்பத்தில் கொண்டு வந்துட்டோமா மஞ்சள் உருண்டையில். தியான உபாதானகம் பாருங்கள், உபாதான வார்த்தை. இந்த தியானம் అనేది உபகரணமாக இருக்கு, சாதனமாக இருக்கு. அதுக்கப்புறம் தியானம் உபாதான காரணமாக இருந்து அப்புறம் காரியம், அப்புறம் எனக்கு பிரம்மத்துவம் வரும். அப்போது தியானம் பண்ணலன்னா போயிடும். இஸ் பிகாஸ் ஆஃப் அது தியான உபாதானகம். தத் தியான அபாவே, அந்த தியானம் அనే உபாதானம் காரணம் இல்லைன்னா விலீயத்தே, அப்புறம் அந்த பிரம்மத்துவம் போயிடுது. அதனால தான் கிளாஸ் இருந்தால் தெம்பாக இருக்கிறோம், சத்சங்கம் கேட்டுட்டு இருந்தால் தெம்பாக இருக்கிறோம். அதனால் ஒரு மாதம் சம்மர் லீவு கொடுத்தா கேம்புக்கு போகிறாங்க எல்லோரும், கொஞ்சம் பேர் மட்டும், மிச்சம் எல்லாம் கிளாஸ் இல்லை. அப்புறம் திரும்பி மாஸ்டர் கிளாஸ் ஆரம்பித்தாதான் நல்லா இருக்கும் சத்சங்கம். நினைக்கிறேன் அப்படியே. இல்லை பரவாயில்ல, கிளாஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கலாம். அப்படி நினைப்பான், ஆனால் கிளாஸுக்கு வருவான். இப்போ திரும்பி லைவ் கிளாஸ் வைக்கலாமான்னு நினைக்கிறேன், பார்க்குறோம். இவ்வளோ நாள் நிம்மதியாக இருக்குது, நீங்களே பேசிட்டு அப்படியே போஸ்ட் பண்ணுங்க மாஸ்டர், எதுக்கு லைவ் கிளாஸ்? அப்போ கொஞ்சம் ஓடி வீட்டில் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரணும்னு சில பேருக்கு தோணலாம். சில பேருக்கு கேட்பாங்க,
நேராக கேட்குற மாதிரி இல்லை மாஸ்டர், யூடியூப்பில் கேட்டான்னா அப்படி இருக்காங்க. சரி, என்னமோ கதை. அப்போ என்னாச்சு, விலீயத்தைன்னா போயிடுது. ஹரித்ராபிம்பம்లో கணபதி வந்தார், அவர் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபையாமல் போயிட்டார். திரும்பி நாளைக்கு இன்னொரு பூஜை பண்ணுறதுன்னா நாளைக்கு திரும்பி இந்த மாதிரி இதே வரும் போகும். ஆனால் என்ன தெரியுமா விஷயம் மை டியர், வாஸ்தவி பிரம்மதா, இந்த ஆக்சுவல் நிஜமான சகஜமான அந்த பிரம்மத்துவம், வாஸ்தவி எசென்ஷியல், அப்புறம் ரியல் ஆக்சுவலானது பிரம்மதா, த நேச்சர் ஆஃப் பீயிங் பிரம்மன். ஞான அபாவே, இது இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, ஞான விருத்தி. இப்போது அகம் பிரம்மாஸ்மி விருத்தி கூட ஞானந்தான், அது ஞானி கூட நிதித்தியாசனமாக பண்ணுவார். அப்படி ஆனால் அது அவருக்கு ஃபேக்சுவல் அன்னம், ஆக்சுவல் ரியல் அவருக்கு. ஆனால் சப்போஸ் அந்த விருத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அகம் பிரம்மாஸ்மி விருத்தி இல்லை, ஞான விருத்தி, அங்கே விருத்தியை ஆட் பண்ணிக்கணும். அபாவே அப்படி இப்போ ஞான விருத்தி வரலன்னா என்னோடய பிரம்மத்துவம் விலீனமாகாது. விலீனமாகும்னு சந்தேகம் இல்லை, பயம் இல்லை. இது எப்படி என்ன உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போது நானும் மனுஷனும் அப்படின்னு అడికడికి జ్ఞాపకం ఇచ్చుకోవడమా, இல்லை நான் ஆண் பெண் అనేది. இப்போ கிளாஸுக்கு வந்தோம், 1 மணி நேரம் உட்காந்து கேட்கும்போதும் அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு நீங்கள் மனுஷனே, நீங்கள் ஆணாரோ பெண் అనేది இந்த ஞானம் எப்பவுமே இருக்கா? இல்லை, போச்சு, மறந்துச்சு. அது மறந்ததுனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஐயோ மறந்து போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணுமா? இப்படி ஜபம் பண்ணணும்னு எத்தனை, இது முன்னாடி சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டு, எந்த ஞானமாவது அது ஆக்சுவல் அன்னா ஃபேக்ட் அன்னா அது அப்படி இது இருக்கும், போகாது. நல்ல பாயிண்ட் கவனிக்கணும். ஆக்சுவல் சத்தியம் ரியல் அன்னது ஃபேக்ட் எப்பவுமே அது போகாது, அது இருக்கும். அதனால தான் இப்போது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு இப்போ ஷாப்புக்கு போகும்போது, இப்போது இந்த ஜபம் பகவான் நாமம் சொல்கிறவங்க இருக்காங்களே, கடைக்கு போகும்போது கூட அந்த மாலை கையில் வச்சுக்கிட்டே ஒரு சஞ்சில் வச்சுக்கிட்டோ ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஏதோ அவங்க நல்லது பண்ணிக்கணும். அப்புறம் அங்கே போய் எல்லா இடத்துலும் ஓகே, கத்திரிக்காய் எவ்வளோ, ஓம் பிரம்மாஸ்மி, என்ன சொல்லலைன்னு மறந்துடுவேன், ராம் 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 ராம்னு சொல்லணும். ஏன்னா ராமனை மறந்துட்டு அப்புறம் உலகத்தில் உளுந்துருவேன். அப்புறம் கத்திரிக்காய் 10 ரூபாவா, ராம் 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 ராம், இப்படி சொல்லிகிட்டே இருக்கணுமா? ஞானி இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த ஞான விருத்தி அபாவமானா கூட ஓகே, அந்த பிரம்மத்துவம் ஞான அபாவே, இந்த பிரம்மத்துவம் என்னுடைய ரியல் ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் மை கிளைமிங் ஐ ஆம் பிரம்மன் అనేది நான் மறந்தால் கூட அது விலீனம் ஆகாது. அதனால் மறந்துறது అనేది ஒரு பயமாக வச்சுக்கூடாது. மைண்டு மறப்பு ஞாபகம் అనేది மைண்டுக்கு சம்பந்தப்பட்டது. பட் மை எக்ஸிஸ்டன்ஸ், என்னுடைய இருப்புதல், நான் இருக்கேன், அது மைண்டு மறந்தால் கூட நான் இல்லையா என்ன? இப்போ தூக்கத்தில் மைண்டே இல்லை, நான் இருக்கானே இல்லையா? நான் இருக்கிறதுனால தானே என்னுடைய ஸ்வரூப ஆனந்தத்தை நான் அங்கே அனுபவிக்கிறேன், ஆனந்தம். அதனால் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாமே டெக்னிக்கல் ஸ்லோகங்கள், நல்ல சிந்திக்க வேண்டும். இந்த எட்டர்னல் சாஸ்வதமான ஆக்சுவல் இந்த ஆத்ம ஞானம் அது நேச்சர், அது எப்பவுமே இருக்கு. அது நீ இன்னும் மேலும் விவரிக்கிறாரு. 118 ததோபிஜ்ஞாபகம் ஞானம் ந நித்யம் ஜனயத்யதயः ந நித்யம் ஜனயத்யதः ஞாபகாபாவமாத்ரேண நஹி சத்யம் விலீயதே. மேலே சொன்ன கருத்து தான் இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறார். அதஹ, இங்கே அதஹன்னா
அந்த பிரம்மத்துவம், மை பிரம்மன்ஹுட் நித்தியம். நித்தியம், அது ஆல்வேஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கு, நித்தியம், எட்டர்னல். ததா, அதனால ஞானம், த நாலெட்ஜ் ஆஃப் தி பிரம்மன் అనేది வந்து அபிஜ்ஞாபகம். ஆபிஜ்ஞாபகம் எதுக்குன்னா ஜஸ்ட் டு ரிவீல் அண்ட் ரிமைண்ட் ஓன்லி, தவிர ந ஜனயதி, ந ஜனயதி. அப்படின்னு என்ன ந ஜனயதி? பிரம்மன் ஒன்றும் உருவாக்கலை. என்னுடைய பிரம்மஜான விருத்தி பிரம்மன் உருவாக்கலை. பை மிஸ்டேக் நம்ம நினைக்கிறோம் அந்த விருத்தி இருந்தால் தான் பிரம்மனேது இருக்கும். நான் இருப்பேன், நான் இருப்பேன், நான் இருப்பேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் சொல்லிகிட்டே இருந்தால் தான் நான் இருப்பேனா? ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் இருக்கேன். நான் இருக்கேனது நித்திய சத்தியமான, அதே நித்தியம் என்றார். அதனால் ஆபிஜ்ஞாபகம், இந்த ரிவீல் பண்ணுறதனேது வந்து பிரம்மாக்கார விருத்தி இருந்து அதை ரிவீல் பண்ணுறதே தவிர, த ரிவீலர் இஸ் ஓன்லி த ரிவீலர் ஆஃப் த பிரம்மன், தவிர ரிவீலர்னு என்ன? இருக்கிறது காட்டுறது, இருக்கிறது இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது. மறைஞ்சிருக்கிறது வந்து டிஸ்கவர்ன்றோம் இல்லையா? டிஸ்பிளேசிங் த கவர் இஸ் கால்டு டிஸ்கவரி. அதனால ஞாபக அபாவ மாத்திரேன ந ஜனயதி. ஓகே, அந்த ஜனயத்து மேலே இருக்க அது அப்படி உருவாகலை. பிரம்மன் எதினாலும் உருவாகலை. இப்போ சாஸ்திரம் படித்ததுனால தான் பிரம்மன் உருவாகிடுச்சா என்ன? நீ எப்பவுமே பிரம்மன் தான். நீ கிளாஸுக்கு வந்தான்னு பிரம்மன் தான், வரலன்னு பிரம்மன் தான், படித்தான்னு பிரம்மன் தான், படிக்கலன்னு பிரம்மன் தான். ஓ அப்படியா, நான் அப்புறம் இனிமேல் படிக்க மாட்டேன், கிளாஸுக்கு வர மாட்டேன், அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வரும் அடுத்த கிளாஸில் அடுத்த கேள்வி ஒன்று, இப்படிப்பட்ட சந்தேகம் வரும். அப்போது அது எப்பவுமே இருந்தால் அப்போ எதுக்கு உபாசனை பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்க போகிறான். சரியா? இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. ஸோ ஞாபக அபாவகம். அப்புறம் அடுத்த என்ன கன்க்ளூஷனும்? ஞானக அபாவ மாத்திரேன, ஓகே, இந்த ஞாபகம் అనేది இல்லாதனால சத்தியம் நஹி விலீயதே. ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் எது விலீயத்தை கிரியேட் பண்ணால் விலீனமாகும். அதனால தான் கிரியேட் பண்ணுறது யார்? உபாசகர் வந்து அகம் பிரம்மாஸ்மிருத்தின்னு கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்டே இருப்பியா? முதல்ல சொல்கிறோம் அதெல்லாம். இப்போது ஃபைனல் பீட்டிடியூட், அந்த கல்மினேஷனுக்கு வந்துட்டோம். ஞானி, ஞானம் என்பது என்னது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், நல்லா சிந்திக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி 118 வரைக்கும் முடிச்சிட்டோம். இது சத்தியம் வந்து நஹி நஹி விலீயதே, ஞாபக அபாவம். நான் ஞாபகம் வச்சுக்கலன்னா என்ன ஆகுமோ? அந்த பயம், ஃபியர், ஆங்ஷியஸ்னஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நானாக தான் இருக்கேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.